الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த பதிவினுடைய தலைப்பு ஜகாத்துல் ஃபித்ருடைய சில விடயங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்த நாம் தற்பொழுது அந்த மாதத்திற்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இபாதத் தொடர்பாக நினைவூட்டுவது அனைவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த இபாதத் ஜகாத்துல் ஃபித்ர் அல்லது சதகத்துல் ஃபித்ர் அல்லது நமது சமூகத்திற்கு மத்தியிலே பரவலாக பேசப்படுகின்ற ஃபித்ரா என்று அறிமுகமாக இருக்கக்கூடிய இந்த ஜகாத்துல் ஃபித்ர். எனவே இந்த வணக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஹராமான பேச்சுக்கள் பேசுவதையும் அதே போன்று ஹராமான செயல்களை செய்வதையும் விடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதிலே அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நோன்பு நோற்ற ஒரு மனிதன் மிக மிக கவனமாகவும் பேணுதலாகவும் அந்த நோன்பை பேண வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எமக்கு வலியுறுத்துகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இருந்தாலும் கூட பலவீனமான மனிதர்களாகிய எம்மிடம் நம்மை அறியாமல் நோன்பு நேரங்களிலே சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அவ்வாறான தவறுகளுக்கு பரிகாரமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற இந்த வணக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்றால், ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு அன்பாகவும் கருணையாகவும் அனுப்பப்பட்டவர்கள்தான் எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அதை கடமையாக ஆக்குகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر طهرة للصائم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கினார்கள். ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றிருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே விட்ட தவறுக்கு பரிகாரமாகவும், அதே போன்று வத்துஅமத்தலில் மசாக்கீன், அந்த நேரத்திலே பெருநாள் தினத்தில் முஸ்லிம் சமூகத்திலே உள்ள ஏழைகளுக்கு அது உணவாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லாக ஆக்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு நோக்கங்களுக்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நம்மீது கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் அவருக்காக வேண்டி அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் அவன் யார் யாருக்கெல்லாம் செலவு செய்வது பொறுப்பாக இருக்கின்றதோ அவர்களுக்காக வேண்டியும் அவர் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு குடும்ப தலைவன் தனது மனைவிக்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும், தனது பிள்ளைகளுக்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
எனவேதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அந்த குடும்ப தலைவன் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ரை எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாள் தொழுகைக்காக வேண்டி செல்லும் முன் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருநாளுடைய தொழுகைக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற செய்திதான், மன் அத்தாஹா கப்ல ஸலாத்தி, யார் தொழுகைக்கு முன்னதாக அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கிறாரோ ஃபஹிய ஜகாத்தும் மக்பூலா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத்துல் ஃபித்ராக அமைகிறது. வமன் அத்தாஹா பஅத ஸலாத்தி, யார் தொழுகைக்கு பிறகு அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுகிறாரோ ஃபஹிய ஸதகத்தும் மின ஸதகாத், அது ஒரு சாதாரண ஒரு தர்மமாகத்தான் கருதப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அதை நாம் சரியான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த முறையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு நபி அவர்கள் கூறுகின்ற முறையை கடைபிடித்தால் நிச்சயமாக இது சரியான முறையிலே அந்த இபாதத்தை செய்தவர்களாக நாம் ஆகிவிடலாம். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று சிலர்கள், அதாவது ரமதான் ஆரம்பத்திலிருந்து இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது கூடுமா என்றால் நிச்சயமாக அது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் எவ்வாறு இருக்கிறது என்றால், பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னதாக நபி அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்களும் இவ்வாறு தான் செய்திருக்கிறார்கள். எனவே நபி அவர்கள் சொன்ன வழிமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எந்த முறையிலே கொடுப்பது என்று பார்க்கின்ற போது, அதாவது ஹதீஸ்களிலே வருகிறது, ஸஅம் மின் தமர், ஸஅம் மின் ஷஈர் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. அதாவது ஈச்சம்பழத்திலிருந்து ஒரு சா, அதே போன்று கோதுமையிலிருந்து ஒரு சா என்று ஹதீஸ்களிலே பார்க்கலாம். இந்த மஸ்அலாவை பொறுத்தவரையில் எதில் இருந்து இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்ற இந்த கேள்விக்கு இமாம் ஷாஃபிஈ, மாலிக், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் இது போன்ற இந்த 3 அறிஞர்களும், அதே போன்று இவர்கள் அல்லாத பெரும்பாலான உலமாக்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது உணவாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு அவர்கள் பலமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திதான், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இதை கொடுத்து வந்தோம். எவ்வாறென்றால் ஸஅம் மின் தஆம், உணவிலிருந்து ஒரு சா கொடுத்து வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே அந்த நாட்டில் எந்த உணவு பிரதான உணவுப் பொருளாக இருக்கின்றதோ அதிலிருந்து ஒரு சா கொடுக்க வேண்டும். இதுதான் மிகவும் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அதே போன்று இன்னும் சில உலமாக்கள், அறிஞர்கள், அவர்கள் கூறுகிறார்கள் அந்த பெறுமதியை பணமாகவும் கொடுக்கலாம் என்ற கருத்தை, இது போன்ற சில அறிஞர்கள் மாத்திரம் பணமாக கொடுக்க முடியும் என்ற கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, பெரும்பாலான அறிஞர்களுடைய உலமாக்களுடைய கருத்து, அந்தந்த நாட்டிலே எது பிரதான உணவாக இருக்கின்றதோ அதை அவர்கள் உணவாகத்தான் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை அதிகமானவர்கள், பெரும்பாலான அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்து ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவு எது என்று பார்க்கின்ற போது ஒரு சா கொடுக்க வேண்டும். ஒரு சா என்று சொல்வது 4 முத்துக்களாகும். ஒரு முத்து எவ்வாறு என்று சொன்னால், ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய கை, அதாவது இந்த கையினால் ஒரு அள்ளுவது அது ஒரு முத்து. எனவே இவ்வாறாக 4 அள்ளுவினால் ஒரு சாஆவாக கணக்கிடப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விஷயத்திலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. எனவே 4 முத்துக்கள் சேர்ந்ததுதான்
ஒரு சாஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதாவது நிறுவையிலே நாம் பார்க்குகின்ற போது இதிலே தான் பல கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு சிலர்கள் சொல்லுகிறார்கள் 2 கிலோ 300 கிராம்ஸ், இன்னும் சிலர்கள் சொல்லுகிறார்கள் 2 கிலோ 500 கிராம்ஸ், இன்னும் பெரும்பாலானவர்கள் அதாவது பேணுதலை கருத்தில் கொண்டு 3 கிலோ என்ற கருத்தையும் பெரும்பாலானவர்கள் பேணுதலுக்காக வேண்டி குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். எனவே தான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் பேணுதலை கருதினால் 3 கிலோ கொடுக்க முடியும். அதே போன்று 2.5 கிலோவும் கொடுக்க முடியும். எனவே நாம் பேணுதலை கவனத்தில் கொண்டு 3 கிலோ கொடுப்பது மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுப்பது, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுப்பது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி வதுஅமத்தல் லில் மசாகின், அதாவது மிஸ்கின்களுக்கு உணவாக அமைகிறது என்ற விடயத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அந்த மிஸ்கின் என்று சொல்லுகின்ற அதற்குள்ளே ஃபகீர் ஏழையும் நுழைந்து விடுகிறார். ஏழை என்று சொல்லுகின்ற போது ஃபகீர் என்றால் அறவே வசதியற்ற ஒரு மனிதர். மிஸ்கின் என்று சொன்னால் அவருக்கு வருமானம் இருக்கிறது. உதாரணமாக 500 ரூபாய் அவருக்கு வருமானம் வருகிறது என்றால் அவருடைய செலவு 700-800 ரூபாயாக இருக்கிறது. எனவே அவருடைய வாழ்வாதாரத்துக்கு போதாத ஒரு நிலை, இவருக்குத்தான் மிஸ்கின் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இந்த ஏழைகளுக்கு கொடுப்பதுதான் மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சகோதரர்களே, அவர்களில் யாரை நாம் முற்படுத்த வேண்டும் என்றால் நமது பகுதியிலே இருக்கக்கூடிய ஏழைகளை நாம் ஒவ்வொருவர்களும் முற்படுத்த வேண்டும். ஆனால் இன்று அதிகமானவர்கள் அரபு நாடுகளிலே தொழிலுக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். இப்ப இந்த அரபு நாடுகளிலே ஏழைகளை கண்டறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய நாடுகளுக்கு ஒரு பொறுப்புதாரியை நியமித்து அவரிடத்திலே பணத்தை அனுப்பி அங்கே உணவுப் பொருள்களை வாங்கி உரியவர்களிடத்திலே அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது ஏற்றமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை உரியவர் கொடுப்பதுதான் ஏற்றம். ஏனென்றால் அவர் அதை கொடுக்குகின்ற போது அவர் அந்த ஏழையினுடைய நிலையை அவர் அறிந்து கொள்கிறார். அதே போன்று ஏழைக்கும் இவரின் மீது ஒரு அன்பு ஏற்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற இந்த மகத்தான வணக்கத்தை உரிய நேரத்திலே நிறைவேற்றி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.